வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லவ் பேர்ட்ஸோட கேஜை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து யூஸ்வலாக டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், இல்லைனா லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நான் வந்து கேஜை ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா அவங்களே வந்து கேஜ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுட்டும் வாட்டர் அதில் இருக்க அந்த டாய்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு கேஜை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் டாய்ஸையும் எடுத்துட்டேன், தண்ணியும் நான் எடுத்துட்டேன். இப்போது உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ஏதாவது வேஸ்ட்டாக இருக்குது ஏதாவது ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ங்க. அழுத்தி தேய்க்கிறதுனால பெயிண்டெல்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு ஃபெதர்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அதையும் நீங்கள் சேர்த்து வந்து க்ளீன் பண்ணிடலாம். கீழே இருக்க ட்ரே வந்து நான் கழட்டிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் தொட்டு இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நம்ம கேஜை விட்டுறணும். அது நல்லா ஆறிடும். இங்கே சைடெல்லாம் உங்களுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும், அந்த ஃபெதர்ஸை கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். கேஜ் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நம்ம டெய்லி நம்ம கேஜை க்ளீன் பண்ணால் தான் அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். கேஜ் நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் மொத்தமாக. அந்த கழுவி வச்சுருக்க குச்சியை இப்போ வந்து உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். அந்த குச்சி வந்து நம்ம செட் பண்ணுறது வந்து அந்த சாப்பாடும் தண்ணி வந்து சாப்பிட்ற மாதிரி அதில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிட்டக்கவே நம்ம வந்து அது வைக்கணும். அப்போது அந்த குச்சியில் உட்காந்து அது சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ டாய்ஸ் எல்லாம் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு டாய்ஸ் வந்து புதுசாக ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும். டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் லவ் பேர்ட்ஸ்க்கு. நான் ட்ரேவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ட்ரேயில் நியூஸ் பேப்பர் வச்சு அதையும் நான் ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த வேஸ்ட்லாம் இருந்தால் அந்த நியூஸ் பேப்பரோடு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் மாற்றணும். இப்போ நான் ஃபுட்டும் வாட்டரும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபுட்டு வந்து நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு பேர்டு வந்து நல்லா தெரிச்சிரும் ஃபுட்டெல்லாம், அதுக்காக வேண்டிதான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து அவங்களே இந்த ஃபுட்டு வாட்டர்லாம் வச்சுட்டு அவங்களே வந்து கேஜ்குள்ளே உட்காந்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி கேஜ்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.